இந்த வீடியோவில் வந்து நம்ம கட் அவுட் ஆப்ஷன் பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஷீட் மெட்டல் ஸ்டாண்டர்டு, இன்னொன்று வந்து ஷீட் மெட்டல் பாக்கெட்டு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த 3 ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்டில் ஹைலைட் ஆகும், ப்ளஸ் இதுவும் ஹைலைட் ஆகும். பாக்கெட்டில் வந்து இது ஹைலைட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கட்டு எந்த மாதிரி ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னா மறுபடியும் வந்து அது போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்சில் போய்ட்டு ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்னா செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டினா நம்ம ஃபேஸில் வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வித்தவுட் டைமென்ஷனில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் ஒன்றா வந்து கட் பண்ணிக்கலாம். ஷேப் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். இப்போ இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா அப் டு நெக்ஸ்ட்டு. இது வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைனு இல்லாட்டினா ரெஃபரன்ஸ் ப்ளைன் ஏதாவது க்ரியேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த சைடும் இந்த சைடும் வந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நமக்கு இந்த ட்ரீயில் அதை டெலீட் பண்ணோன்னா மறுபடியும் அந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்துடும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் அவுட் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இதில் டைப்பில் அப் டு நெக்ஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணோன்னா க்ரியேட் ப்ளைன் அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த ப்ளைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த சைட் ட்ரா பண்ணுறேன். மைனஸில் கொடுக்குறேன். நமக்கு எந்த டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்படி ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஜஸ்ட் இதை நம்ம இந்த ஏரோ மார்க்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு இருக்கக்கூடிய இந்த லைன்லேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இது இந்த சைடு இருந்துச்சு அப்படின்னா வந்து இங்கே இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே ரிமூவ் ஆகிடும், ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. இப்போ அப்டேட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் நமக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட் இங்கே தான் இருக்கும். ஸோ அது இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஃபீச்சர் நமக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் அந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் இந்த அப் டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இங்கே போய்ட்டு நம்ம ஸ்கெட்ச் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஸ்கெட்சும் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணிப்பேன். இந்த எட்ஜு வந்து ஹைலைட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இந்த எட்ஜை செலக்ட் பண்ணோன்னா இந்த மெட்டீரியலுக்கு இந்த நம்ம க்ரியேட் பண்ண இந்த லைன் தான் வந்து ரெஃபரன்ஸு. நம்ம ப்ளைன் க்ரியேட் பண்ணுறது மாதிரி இந்த ஸ்கெட்ச் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் நமக்கு. இப்போ இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் வந்து டெலீட் ஆகிடும். ஜஸ்ட் அப்டேட். ஸோ இங்கே வந்து ட்ரீயில் நமக்கு வந்து அந்த 10 கட் அவுட் 10 அந்த நம்பரோட க்ரியேட் ஆகிடும். நம்ம இதை டெலீட் பண்ணோன்னா அந்த ஃபியூச்சரை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஹைலைட் ஆகிடும். ஒரு இந்த ரெஃபரன்ஸ் லைனை டெலீட் பண்ணாலுமே வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணது நமக்கு திரும்ப வந்துடும். ஸோ இதுதான் வந்து அப் டு நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஹோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து அப் டு லாஸ்ட்டு. நம்ம பார்ட் மாடலிங்கில் பார்த்த அதே கான்செப்ட் தான். நம்ம இங்கே ஒரு ஷேப்பில் வந்து நம்ம பாக்கெட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அப் டு ஷேப் அப் டு லாஸ்ட் அதே கான்செப்ட் தான். லாஸ்ட்டாக எந்த சர்ஃபேஸ் இருக்கோ அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் வந்து நமக்கு கட்டு கிரியேட் ஆகிடும். ஜஸ்ட் ஒர்க் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்காக வித்தவுட் டைமென்ஷனில் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு மூவ் ஆகணும். இப்போ அப் டு லாஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக எந்த சர்ஃபேஸ் இருக்கோ அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக வந்து எடுத்துரும். ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபோல்டு.